கங்குவாங்கிற அந்த தலைப்பு ஆரம்பிச்சதுல தொடங்கி அவங்க வெளியிட்ட வந்து அந்த வீடியோ துணுக்குகள், அந்த ஃபர்ஸ்ட் லுக் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பால்லே டக் அவுட் ஆகுறது மாதிரி தான் கங்குவா. நேத்து வந்து அந்த டீசர்னு கூட வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒவ்வொரு ஷாட்லையும் கலர் பொடியை தூவுன மாதிரி இருக்கு. ஆரம்பகால சூர்யாவையும் இப்போ உள்ள சூர்யாவையும் நம்ம அப்படி இப்போ பார்க்கும்போது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ இவருக்கு சமீப காலமாக அந்த ஈகோ வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இவருக்கு லைஃப் கொடுத்த பாலாவுடைய படம் அது. அந்த படம் வந்து இவரே தயாரிப்பாளராக இருந்தும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்திலிருந்தே இவர் வெளியேறாரு. அதுக்கு காரணம் பாலா மீதான அந்த கோபம். சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த சூரரை போற்று படத்தை இயக்கியவர் வந்து சுதாகர். அப்ப அந்த காம்பினேஷன்ல ஒரு படம் வருது அப்படின்னா வியாபார ரீதியிலையும் பெருசா இருக்கும், மக்களிடம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி இருந்தும் ஒரு கட்டத்துல இவர் சுதாகர் வேணான்னு முடிவு பண்றாரு அப்படின்னா அதுக்கு ஈகோ தான் காரணமா இருக்கு. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூர்யா போன்ற நடிகர்களுக்கெல்லாம் 5 கோடி 10 கோடிங்கிறதுலாம் ஒரு பணமே கிடையாது, ஒரு டீ குடிக்கிற காசு தான். தன்னை வந்து அவர் ஒரு விஜய் அஜித்தா கற்பனை பண்றதுல வர்ற கோளாறு தான் அது. ஏன்னா இந்த இப்படி ஒரு படத்தில் நடிச்சோம்னா நம்ம விஜயை முந்திர முடியுமா, இப்படி ஒரு படத்தில் நடிச்சா நம்ம அஜித்தை முந்திர முடியுமா அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கிறார் அப்படின்னா அது ஒரு சரியான விஷயம். வணக்கம் மக்கள், திஸ் விஜய் பிரணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் இருக்காங்க. அவர் கூட சினிமா சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கங்குவா படத்துடைய டீசர் நேற்று வெளியாயிருந்தது. அது வெளியாகிறதுக்கு முன்னாடி பெரிதான எதிர்பார்ப்பு வந்து அது மேல வைக்கப்படலை. அண்ட் வெளியானதுக்கு அப்புறமும் பெருசா அதை பத்தி அதிகமா பேசப்படலை. என்ன காரணம் சார்? கங்குவாவை பொறுத்த வரைக்கும் முதல் கோணல் முற்றும் கோணல் தான். கங்குவாங்கிற அந்த தலைப்பு ஆரம்பிச்சதுல தொடங்கி அவங்க வெளியிட்ட வந்து அந்த வீடியோ துணுக்குகள், அந்த ஃபர்ஸ்ட் லுக் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பால்லே டக் அவுட் ஆகுறது மாதிரி தான் கங்குவா. கங்குவாவை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் இதுலயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவங்களும் என்னென்னமோ முக்கி திணறி பாக்குறாங்க, அது ஒன்றும் செல்ஃப் எடுக்கல. நேத்து வந்து அந்த டீசர்னு கூட வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒவ்வொரு ஷாட்லையும் கலர் பொடியை தூவுன மாதிரி இருக்கு. ரொம்ப அமைச்சூரான ஒரு ஒர்க்கு. அதை பார்க்கும்போது இது எப்படி படம்னு தியேட்டருக்கு கொண்டு வர போறாங்க, பேசாம அதை ஒரு வீடியோ கேம்ஸ் அனுப்புனா அந்த குழந்தைங்களாவது ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர நிச்சயமாக ஒரு ரசிகனுக்கு சினிமா அனுபவத்தை தருகிற படமா அது இருக்காது. அதான் என்னுடைய கணிப்பு. சில பேர் அந்த படத்தை முட்டு கொடுக்கறதுக்காக ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய லாபிங் நடக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கிய நபர் வந்து ஸ்டுடியோ கிரீன்ல பொறுப்புல இருக்காரு. அவர் வந்து பயங்கரமா லாபிங் பண்றாரு. இந்த படத்தை பத்தி பயங்கரமா நீங்க வந்து பில்டப் பண்ணுங்க, பயங்கரமா அதை பத்தி வாசிங்கிற மாதிரியான ஒரு வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் மக்களுக்கு தெரியும், நீங்க என்னதான் ஊடகங்கள்ல உட்காந்து இந்த மாதிரி பொய்யான தகவல்களை பரப்பினாலும் அதை பார்க்குற மக்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல, அவனை அது திருப்திப்படுத்தாத பட்சம் நீங்க எவ்வளவு பேர் உட்காந்து யூடியூப்ல ஊதுனாலும் அது வந்து நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் கங்குவாவுடைய நிலைமை அதுதான். அண்ட் இந்த இதுல வந்து பார்க்கும்போது இந்த படம் 2 அதாவது வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரியும் முன்னாடி நடக்கிற மாதிரியும் 2 காலமே காட்டப்படும்னாங்க. இப்ப வரைக்குமே எல்லாருமே வந்து அந்த முன்னாடி காட்டின போர்ஷன்ஸை மட்டுமே வந்து எதனால அதை புஷ் பண்ணிட்டே இருக்காங்க, எதனால வந்து மக்களுக்கு இதுதான்ப்பா இந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்கும்னு தெளிவுபடுத்த மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கதை ஃபர்ஸ்ட் இந்த படம் தொடங்கப்படும் போது இதனுடைய ஸ்கிரிப்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 70% வந்து லைவ். அந்த லைவ்ல ஒரு 30% வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். அதுல தான் இப்ப நீங்க பாக்குற இந்த விஷயங்கள் எல்லாமே இதுதான் கதை ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல அந்த லைவ் போர்ஷன் அப்படியே குறைச்சிட்டே வந்து இந்த ஃபிளாஷ்பேக்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாகுபலி மாதிரியான ஒரு படமா இதை மாத்திருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்ப லைவ் போர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 20% கூட அந்த படத்துல கிடையாது. என்ன சொல்ல போனா கோவாவில தான் அந்த போர்ஷன்லாம் எடுத்தாங்க. இது எல்லாமே இந்த கங்குவா முதல் பார்ட்டுடைய வெற்றியை பொறுத்து தான் இருக்கு. இப்ப பாகுபலி பார்ட் 2 ஏன் வந்துச்சு, பாகுபலியுடைய முதல் பாகம் வந்து பெரிய வெற்றி. அதை தொடர்ந்து இதை கேஷ் பண்ணணுங்கிறதுனால இவங்க எடுத்துட்டு வந்தாங்க. பட் அந்த வாய்ப்பு இந்த படத்துக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. எல்லாத்துக்கும் மேல எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ல இருக்கணும். இவங்க என்னன்னா இது எல்லாத்தையுமே பிரிச்சேர்க்கை மாதிரி சேர்த்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு கங்குவா படத்தினுடைய செகண்ட் பார்ட்டை நம்ம எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு போன வாரம் தான் அதுக்கான லீடே அவங்க எடுத்தாங்க. ஸோ அதுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லை. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பர்சனலாக எனக்கு வந்து அந்த படத்தின் மீது
ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. ஓகே சார். அண்ட் சூர்யா அவர்களோட லைனப் ஆரம்பத்துல இந்த 2 வருடங்கள் ஆச்சு கிட்டத்தட்ட அவருக்கு திரைக்கு ஒரு படம் வந்து. அந்த அவரோட லைனப் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது, அப்பா பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்கப்பா. இப்போ வெற்றிமாறன் அவர்கள், சுதா கொங்காரா அவர்கள்னு சொல்லப்பட்டாலுமே, அதற்கப்புறமா ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு காரணங்களால ஏதோ ஒரு வெளியாயிடுது. வணங்கான் படமும் வெளியாகல. ஸோ இந்த மாதிரி அவருக்கான லைனப் வந்து பெருசா பேசப்பட்டாலும் அது கொலாப்ஸ் ஆயிட்டே இருக்கு. இதற்கான காரணம் என்ன சார்? அதுக்கு வந்து சூர்யாவுடைய ஈகோ தான் காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நான் பர்சனலா பார்க்கும்போது ஆரம்பகால சூர்யாவையும் இப்போ உள்ள சூர்யாவையும் நம்ம அப்படி இப்போ பார்க்கும்போது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ இவருக்கு சமீப காலமாக அந்த ஈகோ வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு வாடிவாசல் டிலே ஆவதற்கு நிச்சயமா சூர்யா காரணம் கிடையாது. அது வெற்றிமாறன் சைடில் டிலே ஆயிட்டு இருக்கு. அதை ஒதுக்கி வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வணங்கான் படம் இவருக்கு லைஃப் கொடுத்த பாலாவுடைய படம் அது. அந்த படம் வந்து இவரே தயாரிப்பாளராக இருந்தும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்திலிருந்தே இவர் வெளியேறாரு. அதுக்கு காரணம் பாலா மீதான அந்த கோபம், அதிருப்தி தான். நீங்க அதே யோசிச்சு பாருங்க, இவருக்கு இந்த ஈகோ இல்லை அப்படின்னா, இப்போ பாலாவே தவறு பண்ணியிருந்தாலும் இவருக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னா, பாலா நம்ம அண்ணன் தானே, அவர் தப்பு பண்ணா என்ன, அதை நம்ம பொறுத்துக்கலாம் அப்படின்னு இவருக்கு தோணியிருக்கும். அப்படி தோணாம பாலா நமக்கு லைஃப் கொடுத்தவரா இருந்தா தான் என்ன, அவர் எதுக்கு நம்ம வச்சுக்கணும், இந்த படத்தையே நம்ம டிராப் பண்ணுவோங்கிற ஒரு முடிவை எடுத்ததற்கு அந்த ஈகோ வந்து முக்கிய காரணமா இருக்கு. இப்ப சுதா கொங்காரா படத்தை எடுத்துக்கிட்டா இதே மாதிரிதான். சூர்யாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த சூரரை போற்று படத்தை இயக்கியவர் வந்து சுதா கொங்காரா. அப்ப அந்த காம்பினேஷன்ல ஒரு படம் வருது அப்படின்னா வியாபார ரீதியிலையும் பெருசா இருக்கும், மக்களிடம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி இருந்தும் ஒரு கட்டத்துல இவர் சுதா கொங்காரா வேணான்னு முடிவு பண்றாரு அப்படின்னா அதுக்கு ஈகோ தான் காரணமா இருக்கு. அது இப்ப பாத்தீங்கன்னா என்ன காரணம் சொல்றாங்க, சுதா கொங்காராக்கும் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கு கால அவகாசம் தேவைப்படுவதால் இதை நாங்க ஒத்தி வச்சிருக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வெளியில் சொல்லப்படுகிற ஒரு பொய் தான், அது பொய்யான காரணம் தான். உண்மையில் என்னன்னா இவங்க 2 பேருக்கும் மனஸ்தாபம். அதனால 90% இந்த படம் வந்து டிராப் தான். அதை வந்து அவங்க இப்ப சொல்லல. அதே நேரம் காலப்போக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த படம் மீண்டும் துவங்கப்படவில்லை என்பதை வைத்தே இந்த படம் டிராப்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். ஆனா இந்த படத்துக்கான வேலைகளும் ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தானே சார். சடனா ஆரம்பிச்சு அதை எப்போ நிறுத்திட்டாங்க? அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ வணங்கான் படத்துக்காக கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா செலவு பண்ணாரு சூர்யா. அப்படி தூக்கி போட்டு போலையா என்ன? அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூர்யா போன்ற நடிகர்களுக்கெல்லாம் 5 கோடி 10 கோடிங்கிறதெல்லாம் ஒரு பணமே கிடையாது, ஒரு டீ குடிக்கிற காசு தான். அதனால அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. பணமா நம்ம ஈகோவா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஈகோ தான் முக்கியம். இப்போ சுதா கொங்காரா விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இவர் ஒரு கரெக்ஷன் சொல்றாரு, அதை அவங்க ரெக்டிஃபை பண்றாங்க, திருப்பி இவருக்கு பிடிக்கல, மறுபடியும் கரெக்ஷன் சொல்றாரு, அதுக்கு வந்து அவங்க உடன்படலை. அப்போ என்ன அர்த்தம், நான் கரெக்ஷன் சொல்லியே நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்து இவருக்கு மேலோங்கி வர்றதுனால செலவு பண்ணதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவருக்கு தோணாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ 2 வருடங்கள்ங்கிறத நான் கணக்கா சொல்லல. பட் தொடர்ந்து அவருடைய படங்கள் இந்த மாதிரி தேக்க நிலை அமைஞ்சு அந்த படங்கள் வெளியாகாத போது மார்க்கெட்டா அது ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்ல எப்பவுமே நிச்சயமா அதுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அதுல என்ன சந்தேகமே கிடையாது. இப்ப ரசிகர்கள் இருக்காங்க, சூர்யா படமே வரவே இல்லை அப்படிங்கும்போது இப்ப அவர்கள் நினைவில் இருந்தே சூர்யா மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சூர்யா படம் வரும்போதும் பார்த்தீங்கன்னா சூர்யா படம்னு வந்திருக்கு போல இருக்கே அப்படின்னு தான் தோணுமே தவிர, அடடா சூர்யா படம் வந்திருக்கு இது உடனே போய் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம்லாம் அவனுக்கு வரவே வராது. நமக்கு என்ன தோணுதுன்னா, சூர்யா வந்து ஒரு திறமையான நடிகர், அவர் பார்த்தீங்கன்னா நடிப்பில் வந்து இன்னும் பல உயரங்கள் எல்லாம் தொடரும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சூர்யாவுக்கு எது சரியா இருக்கும், சூர்யா என்ன மாதிரி படங்களை நடிக்கணுங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்காம தன்னை வந்து அவர் ஒரு விஜய் அஜித்தா கற்பனை பண்றதுல வர்ற கோளாறு தான் அது. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இது நமக்கு சரி வருமா, இது நமக்கு வெற்றியை கொடுக்குமான்னு பார்த்தா அது கரெக்டான விஷயம் தான். இந்த இப்படி ஒரு படத்தில் நடிச்சோம்னா நம்ம விஜயை முந்திர முடியுமா, இப்படி ஒரு படத்தில் நடிச்சா நம்ம அஜித்தை முந்திர முடியுமா அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கிறார் அப்படின்னா அது ஒரு சரியான விஷயம் இல்லை. கேரளாவுக்கு வந்து விஜய் அவர்கள் போயிருந்தாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருந்தது, அந்த இடமே ஸ்தம்பிச்சு போன மாதிரியான பல போட்டோஸும் வெளிவந்திருந்தது. என்னுடைய கேள்வி என்ன, பல நடிகர்களும் அங்க ஷூட் போவதுண்டு, அதுக்கான நியூஸும் வெளிவருவதுண்டு, எதனால இவ்வளவு பெரிய கூட்டம் அங்க சேர்ந்தது, எப்படி சேர்ந்தது? அதாவது மற்ற நடிகர்களுக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இப்ப கேரளாவில் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு, அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா காவலன் படத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 22-25 வருஷத்துக்கு பிறகு ஒரு கேரளாவுக்கு போறாரு. ஸோ அதனாலும் வந்து அந்த கூட்டம் எல்லாத்துக்கும் மேல உண்மையான காரணம் என்னன்னா, அந்த கூட்டம் வந்து தானா சேர்ந்த கூட்டம் இல்லை, தகவல் தெரிவிக்கப்பட்டு திரட்டப்பட்ட கூட்டம். அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். என்னன்னா நீங்க திடீர்னு வந்து விஜய் வர்றாருங்கிற தகவல் கேரளா முழுக்க பரவி மொத்த பேரும் பஸ்ஸை பிடிச்சிட்டுலாம் வரமாட்டாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்ட் பண்ணப்பட்ட கூட்டம்ங்கிறது ஒரு முக்கிய
காரணம். நீங்க அந்த விஜய் வந்து கேரளா போய் இறங்குறாரு சார்ட்டர் ஃபிளைட்ல, பாத்தீங்கன்னா புஷி ஆனந்தும் கூட போனதை நீங்க கவனிச்சிருக்கலாம். பொதுவாகவே விஜய் ஸ்டைல் எப்படின்னா சினிமா ரிலேட்டடான விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் வந்து உள்ள கொண்டு வர மாட்டாரு. அதுக்கு வந்து ஜெகதீஷ் டிபார்ட்மெண்ட். ஓகே. பொலிட்டிக்கலான விஷயம் பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் வர மாட்டாரு, அது புஷி ஆனந்த் டிபார்ட்மெண்ட். ஆனா இங்க இவர் போனது கோட் படப்பிடிப்புக்கு. ஆனா அங்க புஷி ஆனந்த் ஏன் வந்திருக்காரு அப்படின்னா, இந்த சாக்குல பாத்தீங்கன்னா அங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு அமைப்பை ரெடி பண்றதுங்கிறது கூட நோக்கமா இருக்கலாம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் திரட்டப்பட்ட கூட்டமும் தான். சார், இப்போ இப்படி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி அங்க வந்து தன்னோட பவரை காட்டணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்ல ஆக்சுவலி நேத்து கூட வலைபேச்சில் இதை பத்தி அப்படி ஒரு மேலோட்டமா சுட்டி காட்டியிருந்தேன். என்ன அப்படின்னா, இப்ப விஜயனுடைய கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம் தான். இப்ப அது வந்து ஒரு தமிழ்நாட்டில் மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு மாநில கட்சி. அந்த அர்த்தத்தை தான் விஜய் வந்து கண்டிப்பாக அப்படி ஒரு பேரை வச்சிருப்பாரு. ஆரம்பத்தில் இருந்தே இது ஒரு அகில இந்திய கட்சியா அப்படி ஒரு ஐவாஷ், அது உண்மை கிடையாது, அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கவே நடக்காது. அதே நேரம் ஒரு அகில இந்திய கட்சியாக மாற்றுவதன் மூலம் இந்தியா முழுக்க விஜய் கட்சிக்கு வந்து ரசிகர்கள் இருக்கணும், அந்த அமைப்பு இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. நீங்க கேரளாவில் ஒரு 2 இடத்துலையும் கர்நாடகாவில் ஒரு 2 இடத்துலையும் இருந்தாலே போதும், 2 தொகுதியில சும்மா நின்னாலே போதும். ஸோ அந்த மாதிரியான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். இது நம்மளுடைய அனுமானம் தான். அப்ப கேரளா அரசியல்லையும் அப்ப ஈடுபாடு இருக்குமா? அந்த ஒரு பவர் காட்டப்போது. ஆனா கேரளால வந்து நடிகர்கள் அரசியல் வரதை வந்து பரிசா விரும்ப மாட்டாங்க. இப்ப விஜய் அவர்கள் வந்தாரு அப்படின்னா அதை ஏத்துக்குவாங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே விஜய் கட்சிக்கு வந்து டெபாசிட் கூட கிடைக்காது. அதுதான் நடக்க போற உண்மை. கேரளாவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் ஓட்டு கூட கிடைக்காது. அதுதான் உண்மை. ஏன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நடிகருங்கிறது வேற, நடிகருக்கு விசிலடிக்கிறது வேற, அரசியல்ங்கிறது வேற. ஏன்னா அவங்க நடிகனை வந்து ஆட்சியில் அமர்த்தணும் அப்படின்னா மம்முட்டியும் மோகன்லாலையும் 10 தர சிஎம் நாற்காலியில உட்கார வச்சிருப்பாங்க. அந்த தெளிவு மக்களுக்கு இருக்கு. அதே நேரம் கேரள ரசிகர்கள் குறித்த புரிதலும் அறிவும் இங்க உள்ளவங்களுக்கு கிடையாது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப ஆனா அந்த ஆப் ஆரம்பிச்ச போது அந்த கிராஷ் ஆனது யூடியூப் ரெக்கார்ட்ஸ் மாதிரி பேசினதெல்லாம் அதற்கும் இதோட சம்பந்தம் இல்ல. அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, அது வந்து ஒரு பொய்யான தகவல். 75 வருஷம் அரசியலில் இருக்கிற திமுகவுடைய உறுப்பினர்களே வெறும் 2 கோடி தான். இப்ப அதிமுக பாத்தீங்கன்னா 1,35,00,000 பேர் தான். அப்படி இருக்கும்போது முந்தானேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு 2வது நாள்ல வந்து இவருக்கு 50 லட்சம் பேர் சேர்றாங்கன்னா அதை விட வந்து ஒரு உருட்டு வேற எதுவும் இருக்க முடியாது. இன்னொரு பக்கம் ஒருவேளை இவர்கள் சொல்கிற அந்த 50 லட்சம் உண்மையாக இருந்து இந்த மாதிரி கிராஷ் ஆச்சு அப்படின்னா இவர்கள் செய்த அந்த ஆப்ல ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, தமிழ்நாடே நம்ம பின்னால திரள போகுதுங்கிற கனவுல தான் அதை கொண்டு வர்றீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கட்சிக்கு ஒரே நேரத்தில் 50 லட்சம் பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி தானே அதனுடைய தொழில்நுட்பம் இருந்திருக்கணும். ஸோ இந்த 2 காரணங்கள்ல ஏதாவது ஒன்று இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தனுஷ் அவர்கள் நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அந்த இசையோட கிட்டார் மாதிரி ஒரு இதுக்குள்ள டேட்டும் டைமும் போட்டு அந்த ஒரு போஸ்டரோட போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட அப்ப இந்த இளையராஜாவோட அனௌன்ஸ்மெண்ட் தான் வரப்போகுது சார், அவரோட பயோபிக். ஆமா, அதுதான் நம்ம சொன்னேன். 20ஆம் தேதி இளையராஜாவுடைய அந்த பயோபிக் தொடங்குறாங்க அப்படின்ட்டு. நேற்று கூட அவர் அந்த ட்வீட் போட்டோன்னா நான் கீழே போய் இளையராஜா பயோபிக்னு போட்டு விட்டேன், இதுதான் மேட்ரு அப்படின்ட்டு. பட் அதுல பெரிய நமக்கு வருத்தம் என்னன்னா, மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்களை நிராகரிச்சுட்டு அருண் மாதேஸ்வரனை இந்த படத்துக்கு இயக்குனரா இளையராஜா சிபாரிசு பண்ணியிருக்காரு. இப்போ அருண் மாதேஸ்வரன் படம் அப்படின்னா ராக்கி, சாணிக்கு ஆயுதம், அப்புறம் கேப்டன் மில்லர் மாதிரியான படங்கள் தான். இப்படி ஒரு படம் எடுத்தவர் நம்மளுடைய பயோபிக்கு சரியான இயக்குனர் அப்படின்னு இளையராஜா தேர்ந்தெடுத்ததனுடைய சூட்சுமம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியல. பட் அது எந்த அளவுக்கு சரியா வருங்கிறத படம் வந்தாதான் தெரியும். ஓகே சார், தனுஷ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவருடைய படங்கள் அப்டேட் வந்துட்டு இருந்தது. ராயன் படத்துடைய அந்த லுக் எல்லாம் வெளியாச்சு, அப்புறம் குபேரன் படத்துடைய லுக் வெளியாச்சு, இப்ப அடுத்த படத்தையும் துவங்கிட்டார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அவர் அந்த ரஞ்சானை பட டைரக்டரோட மீண்டும் இணையறதா அதற்கான வீடியோ எல்லாம் வெளிவந்தது. அந்த படம் என்னாச்சு சார்? அந்த லைனப்பே கொஞ்சம் மாறின மாதிரி தெரியும். தனுஷை பொறுத்த வரைக்கும் அவருடைய லைனப் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அதே நேரம் அந்த டேட் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும்போது சும்மா வீட்டில் உட்காந்துருக்காம அதுல வந்து டக்குன்னு இன்னொரு ப்ராஜெக்ட் அப்படி ஸ்டார்ட் பண்றதுங்கிறது அவர் வந்து ஒரு ஸ்டைலாவே வச்சிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா சேகர் கமலா படம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த ஹிந்தி படத்துக்கான வேலையும் போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா அந்த பயோபிக் இருக்கு. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் டைரக்ட் பண்ண அந்த ராயன் படத்தையும் முடிச்சு வச்சிருக்காரு. அது இல்லாம நீக்குன்னு ஒரு படம், அதாவது நிலவுக்கு என்ன அதனுடைய ஒர்க் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம இப்ப பாத்தீங்கன்னா மதுரை அன்புக்கு இவர் டேட்டு கொடுத்து அதுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ற வேலை போயிட்டு இருக்கு. என்ன கேட்டா தமிழ் சினிமாவில் பயங்கர பிஸியா இருக்கிறது தனுஷ் ஒரு ஆள் தான். ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ணாம ஒன்னு ஷூட்டிங் போகணும், இல்லைன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கணும், இல்லைன்னா டிஸ்கஷன்ல இருக்கணும், ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருக்கணும்னு கரெக்டா
ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தனுஷை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். அந்த ரன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தொடர்ந்து தன்னோட படங்களை வந்து வெளிக்கொண்டு வரணும். அதற்கு அடுத்தடுத்த படங்கள் இப்போ ஏதாவது ஒரு புது டைரக்டர் வந்தாருன்னா அவருக்கு அந்த கதை கேட்கறது அந்த மாதிரி தன்னை வந்து பிஸியாவே வச்சுட்டு இந்த ஏதோ ஒரு இடத்த பிடிக்கணும்னு ஓடுறது கரெக்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இல்ல நிச்சயமா. ஏன்னா நீங்க வந்து அந்த டெடிகேஷன் இல்லை அப்படின்னா சினிமாவில் வந்து நீங்க ரொம்ப நாள் நிக்கவே முடியாது. ஓகே சார். நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கமல் ஆரம்ப காலத்துல என்னென்னவெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரோ அது மாதிரி தான் இப்ப தனுஷுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஓகே. ஒரு நடிகர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு படத்துல நடிப்பாங்க, நடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட், அதுக்கப்புறம் அடுத்த படம். இதுதான் அவங்களுடைய வேலை. இடையில இந்த பணத்தை அடுக்கி எண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் அவங்க வேலையா இருக்கும். ரஜினி எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. கமலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நடிகராக ஒரு படத்தில் நடித்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு டெக்னீஷியனா பாத்தீங்கன்னா என்னென்ன புதுசான விஷயங்கள்லாம் வந்திருக்கு அது குறித்து அறிவது, அது குறித்து படிப்பது, அந்த மாதிரியான வேலைகள்ல இருப்பாரு. அப்புறம் தயாரிப்பாளரா ஒரு பக்கம் இயங்குவாரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாரு. இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட நீங்க தனுஷுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும்போது அன்றைக்கு கமல் செய்ததெல்லாம் இவர் செய்யறாரோ அப்படின்னு தோணும். அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா உங்களுடைய 24 மணி நேரமும் உங்களுடைய எல்லா சிந்தனையும் சினிமாவை பத்தி இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமா அவங்கள இன்னும் உயிர்ப்போட வச்சுக்கும். நீங்க இப்ப சிம்புவோட நீங்க தனுஷை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா சிம்புங்கிறவரு கிட்டத்தட்ட சினிமாவிலிருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டாரு. ஓகே ரைட்டா? இப்ப ஆடியன்ஸ் தான் சிம்பு வந்து ஒரு நடிகராகவும் சினிமாவுக்கும் சிம்புவுக்கும் இன்னும் தொடர்பு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா சிம்புவை பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற ஒரு மனநிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் மாதிரியான ஆட்களோட கம்பேர் பண்ணும்போது தனுஷுடைய டெடிகேஷன்ங்கிறது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஓகே சார். சிம்பு அவர்கள் சொல்லும் போது தக் லைஃப் படத்துலயும் சிம்பு அவர்கள் இணைஞ்சிட்டாரு. துல்கர் சல்மான் அவர்கள் ரோலுக்கு வந்து அவர் தான் பண்ண போறாங்க நியூஸ்லாம் வந்தது. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவர் இந்த ராஜ்கமல் படத்துக்காக தான் நீண்ட காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக தான் இந்த ஹேர் ஸ்டைல்லாம் ஒரு நீளமான ஒரு முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. பட் அது ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து அப்படி தள்ளி போயிட்டே இருக்கு. அதுக்கு இண்டஸ்ட்ரியில 2-3 காரணம் சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியில ஒரு பக்கம் டிராப்புங்கிறாங்க, இன்னொரு பக்கம் இல்லைங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட் விழுந்ததுனால இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கமல்ஹாசன் யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. ராஜ்கமல் நிறுவனத்துல கேட்டா இல்ல நாங்க வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏஐ மூலமாவே நாங்க அந்த ஸ்டோரி போர்டெல்லாம் இதுல டிஜிட்டல்ல உருவாக்கி அதுல வந்து நாங்க கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் வாட் எவர் இட் இஸ், இந்த படத்தினுடைய படப்பிடிப்புங்கிறது அப்படி தள்ளி போயிட்டே இருக்கு. இதுக்கு இடையில சிம்பு வந்து வேறு நிறுவனங்கள் படங்கள்ல நடிப்பதற்கு ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தாரு. அது வந்து உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச லலித், சத்யஜோதி, தியாகராஜன் எல்லாம் ஒரு நூல் விட்டு பார்த்தாரு, நம்ம படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா அவங்க என்னன்னா இவர் கேட்கிற சம்பளத்துக்கு கொடுப்பதற்கு அவங்க முன் வரல. அதனால அது மெட்டீரியலைஸ் ஆகல. இதுக்கு இடையில தான் இந்த தக் லைஃப் படத்திலிருந்து துல்கருடைய டேட் இஷ்யூல அவர் நகர்றாரு. இவரை வந்து அதுக்குள்ளார கொண்டு வர்றாங்க. இப்ப மற்ற தயாரிப்பாளர் படத்துல நடிப்பதற்கு அனுமதி கொடுக்காத கமல்ஹாசன் தக் லைஃப்ல நடிப்பதற்கு ஏன் அனுமதி கொடுத்தாரு அப்படின்னா அது மணிரத்னம் படம், இன்னொன்னு அது தான் ஹீரோவா நடிக்கிற படங்கிறது கூட காரணமா இருக்கலாம். அண்ட் குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து AK-63 அவருக்கு வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் அந்த பெயர் கேட்டனே பலரும் சொன்னது அப்பாடா அந்த சென்டிமெண்ட் பெயரெல்லாம் இல்லை வேற ஒரு பெயர் வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பொங்கல் வெளியீடு அப்படின்னு போட்டே வந்து வெந்திருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அந்த பொங்கல் வெளியீடாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் இப்போ அந்த சென்டிமெண்ட்டாக வீல வந்து தலைப்பு வச்சுக்கிட்டு இருந்த அஜித் வந்து அதுல இருந்து மாறி இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா அந்த சென்டிமெண்ட் பார்த்து தலைப்பு வைக்கிறதுங்கிறது ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஸோ அந்த மூட நம்பிக்கை தகர்க்கப்பட்டிருக்கு அல்லது அந்த மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வந்திருக்காரு அப்படின்னா அது பாசிட்டிவா பார்க்கலாம். அதே நேரம் இப்படி ஒரு தலைப்பு வைப்பதற்கு நீங்க ஒரு மூட நம்பிக்கையோடு சென்டிமெண்ட்லயே ஒரு பேரை வச்சிருந்திருக்கலாம் தான் எனக்கு தோணுது. என்னன்னா அந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு தலைப்புங்கிறது அது நமக்கு வந்து ஒட்டாத ஒரு தலைப்பு. இன்னொன்று ஒரு அஜித் போன்ற ஒரு முன்னணி ஹீரோவுடைய படத்தினுடைய தலைப்புங்கிறது யூனிக்கா இருக்கணும். அதை விட்டு இந்த லாங்குவேஜில் இப்படி ஒரு படம் வந்திருக்கு, அந்த லாங்குவேஜில் இதே தலைப்புல வந்திருக்கு, இங்கிலீஷ்ல வந்திருக்கு, அந்த லாங்குவேஜ்ல வந்திருக்கு, இந்த லாங்குவேஜ்ல வந்திருக்கு அப்படின்னா அதுல என்ன ஒரு தனித்தன்மை பெருமை என்ன இருக்க முடியும்? இப்ப நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற அந்த தலைப்பில் இருக்கிற கம்பீரமும் அழகும் இந்த தலைப்புல இருக்கானா நிச்சயமா கிடையாது. அதனால அஜித்தை பொறுத்த வரைக்கும் தலைப்புல எல்லாம் இன்னும் கவனம் செலுத்தணும். ஏன்னா சினிமாவில் உள்ள நிலைமை பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க அஜித்தை விட ரொம்ப விஜயை விட நீங்க ரொம்ப ரொம்ப கீழே இருக்கீங்க. உங்களுடைய ரசிகர்கள் உங்களை வந்து விஜய்க்கு நிகராக முட்டு கொடுத்து வச்சிருக்காங்களே தவிர உண்மையில் வசூலிலும் வியாபாரத்திலும் வந்து நீங்க விஜயை விட ரொம்ப ரொம்ப கீழே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான தலைப்பெல்லாம் நீங்க வைக்கும் போது நாளைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸா உங்க படத்துக்கு வரமாட்டாங்க. அது இன்னும் உங்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து அஜித் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஓகே சார். இது ரொம்பவே முன்னாடியா இருந்தாலும் ஜஸ்ட் கேட்டுக்கிறேன். அந்த போஸ்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த
தம்ல அந்த போடுற அந்த ஆயுதமோட இதெல்லாம் இருந்தது. அது தவிர அந்த ரத்தங்களும் அங்கங்க தெரிக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து மேபி அவருடைய அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், எமோஷன்ஸ், அந்த அட்வைஸ் எல்லாம் இல்லாத ஒரு படமா உருவாகும். இல்ல நிச்சயமா அந்த தலைப்பை பார்த்தாலே தெரியுதுல்ல, இது வந்து ஒரு வன்முறை தூக்கலாக இருக்கிற ஒரு படம் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே சார். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.